அதுமாதிரி உங்க பொண்ணு இந்த கல்யாணம் பண்ணி கொடுக்க விருப்பம் இல்லைனா அவங்க இந்த வாழ்றத பிடிக்கலனா உங்க பொண்ணுக்கு புத்திமதி சொல்லி புரிய வேணும். ஆனா கல்யாணம் பண்ணி கொடுக்காததுக்கு இந்த பேருதான் காரணம் மட்டும் சொல்லாதீங்க. ஒரு வேலை உங்க பொண்ணு நீங்க பாண்டியனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா பாண்டியன் உங்க பொண்ணு சாம மாதிரி தாம வர சேரன் என்ன அவளோட சொந்த தங்கச்சி மாதிரி பார்த்துப்பாரு. பண்ணல அண்ணி அண்ணின்னு உயிரை கொடுப்போம். ஏன் இப்ப உங்க திட்டி பேசுற சோழனும் உங்க பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்தா இப்படி பாத்துக்குவாரு தெரியுமா? நல்ல மாதிரி ஒரு வீட்டுல உங்க பொண்ணு வாழணும் நினைக்கதா என்ன தப்பு இருக்கு? அது பிடிக்கிறேன்னா அது உங்க பிரச்சனைங்க. உங்க வீட்டுல உட்கார்ல நீங்க பேச வேண்டிய விஷயம் இங்க வந்து அப்படி கத்துவீங்க. இப்ப சொன்னீங்க இந்த ஊரையே இதை விட மோசமான வேலை இல்லைன்னா சொன்னீங்க. நான் சொல்றேன் இந்த வீட்டை மருமகளா சொல்றேன், சோழனோட பாய்ப்பா சொல்றேன். இப்படி ஒரு நல்ல வீடு இந்த ஊரே கிடையாது. இந்த வீட்டை விட ஒரு பாதுகாப்பான வீடு பொண்ணுக்கு இருக்கவே இருக்காது. அதுதானா இங்க பாருங்க, நீங்க உங்க பொண்ணை கட்டி குழந்தை கொடுக்காம அது உங்க விருப்பம். ஆனா எங்க வீட்டை பாசாக நீங்க இந்த வீட்டை பத்தி தப்பா பேசுற வேலை வச்சுக்காதீங்க. இதுக்கு மேல நீங்களும் இந்த ஊர்க்காரன் எங்க வீட்டை பத்தி தப்பா பேசுறதை என்னால கேட்டுக்க முடியாது. நீங்க சொல்ற இந்த வார்த்தைகளால உங்க பாதைகளோட பாதைக்கு சொல்ல வைக்க முடியாது. பொய்யான விஷயத்துக்கு இந்த ஊரை சப்போர்ட் பண்றாங்க. அதை இன்னையோட முடியும். இதுக்கப்புறம் இந்த வீட்டை பத்தி யாராவது ஏதாவது சொன்னீங்க அப்புறம் சொல்லிட்டேன். ஒருத்தர் என்ன கிளம்புங்க கிளம்புதாங்க இல்ல இவரு யாரு இதுக்கு மேலே உங்களுக்கு பேசாத பார்த்துட்டு சொல்ல முடியாதுன்னு இனி யாராவது வழக்கம் உங்களுக்கு இருக்கு. பாத்தீங்க என் பொண்டாட்டின தாலியை போட்டு வந்து எப்படி பேசுவா பாத்தியா? ஐயோ என்னால தலையில நிக்க முடியலையே. இன்னொருத்தங்க சரி எப்படின்னா சரி வாரம் திரும்ப தாலியை போட்டா இப்ப என்னவா உங்களுக்கு? ஆனாவா நம்ம வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு வித்தியாசம் இருக்குன்னு சும்மா கல்பத்த மாதிரி பேசிட்டே இருக்காங்க. நம்ம அவங்க வீட்டுக்கு போனா கேட்டோம் அப்படி போக வேண்டியதானா? சும்மா வெறுப்பேற்றிக்கிட்டு நம்ம எப்படி அவங்க வரவே இருக்கட்டும். முதல்ல நீங்க 2 பேரும் எதுக்கலாம்? டேய் நீங்க 2 பேரும் எதுக்காக போனீங்க? நான் சொன்னலப்பா இவன் நான் தான் போயிருப்பானுங்கடா. நீ நம்மளாம் போயிருக்க மாட்டீங்கன்னு நான் கூட அண்ணா கேட்டப்ப. இப்ப நீ இருக்கிற நிலைமையே வேலையும் அங்க எதுக்கு நீங்க போறீங்க? இல்லைங்க ஏதாவது பாட்டு நம்ம வீட்டை பத்தி இஷ்டத்துக்கு பேசிட்டு போனாங்க. அதை பார்த்துட்டு அவங்க சும்மா இருக்கணுமாங்க. சின்ன இருந்தாலும் நீங்க அங்க போறது தப்புடா. இப்ப நீங்க அங்க போய் கத்தி பதிலுக்கு அவங்க வந்து இங்க கத்தி தேவையில்லாத பிரச்சனைகள் பெருசா வளர்த்துருக்கீங்க. என்ன பாண்டி என்னைக்காவது ஒரு நாள் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற நினைப்பு ஒரு திருத்த விஷயம். ஆனா இப்படி அவனத்தை தங்கிட்டு அவரை கல்யாணம் பண்ணுவது எனக்கு எந்த எண்ணமும் இல்ல. வாயமுடா கோவத்துல எதுவும் பேசாமா இப்படி சண்டை போட்டுட்டே இருந்தீங்கன்னா எந்த நல்லதும் நடக்காது. கொஞ்சம் அமைதியாடுறா. எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டு ஆனா சண்டை போடாம பொம்மி போனா இவங்க தாமரை தானே ஈடுபடுவாங்க. நாங்க போனதானே சரி. ஏன் நீங்க கலக்கிட்டீங்க சும்மா பண்ணிட்டீங்க மாறே வா. ஆமாப்பா நீ நான் அப்படி பேசிட்ட நானே அதிர்ச்சியா இருக்கேன். நான் உண்மையை தானே சொன்னேன். எப்ப பாரு பொண்ணுமே தர மாட்டேன் பொண்ணுமே தர மாட்டேன்னு சொல்லிட்டேன்னா என்ன அர்த்தம்? நான் பொண்ணு தானே, நான் இந்த வீட்டுல தானே இருக்கேன். அது உங்களுக்கு சொல்லுவோம்ல. நீங்க பாயிண்ட் போயிட்டு சொன்னமே அவன் நினைச்சா முழுத நீ நம்ம வீட்டை பத்தி கம்மி பண்றது அவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு பாயிண்ட் அதுதான். அதையும் நீங்க அடிச்சு காலி பண்ணதும் தரையை நொங்க போட்டு போயிட்டாங்க பாத்தீங்களா? ஆனாலும் இந்த தாலியை போட்டு தூக்கி பிடிச்சு பேசுனீங்க பாத்தீங்களா? அதாங்க மாசு பட்டமாச்சுக்கோங்க. என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? உங்க இந்த சீன் போஞ்சுதா இல்லையா? அவன் தானே கலக்கி கொடுத்து போயிருக்க அவங்கிட்ட இருக்கட்டும்டா. ஆனா அந்த பீட்டிக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தாலியை போட்டு என் ஒய்ஃபா போய் நின்னா பாரு, அதான் தான் முக்கியம். வாசல்ல நின்ன அவ என்னெல்லாம் சொன்னா கவனிச்சியா? நான் இந்த வீட்டு மருமகன்னு சொன்னேன், இந்த சோழனோட ஒய்ஃப்னு சொன்னேன். இதுக்கு மேல வேற என்னடா வேணும்? எனக்கு அப்படியே மிதக்கிற மாதிரியே இருக்கிறான். ஒழுங்குல 100 காதல் பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கு. என்னோட ஃபீலிங் இருக்கு உண்மையிலே செம ஃபீலிங்டா. சொல்லால என் உசிரான தேவச்சிக்கிட்டாத தேக்கத்தால என தின்னாதா சொல்லோ அரசு உங்களுக்குள்ள ஊத்தி வச்சு தற்போது என பொல்லாதா என் பட்ட சாத்தில ஆலங்கட்டி மலை மேஞ்சி ஆரம்பா எங்க உள்ள அண்ணாடு போடும் அதிகம் அடிக்கவே அண்ணா ஓகே தங்கச்சியின் கூட பக்கமா என்ன அடிக்கிறேன் ஒரு கிட்ட மரியாதை வந்து பாருங்க பாய உழைக்கிறேன். என்ன கேளு பிள்ளைய பற்றி சொன்னா பிள்ளைய பெண் வச்சுக்கிட்டு பாயா பாயின்னு கேளு. ஓ தப்பிச்சுடா இதுக்கு எப்படி போட்டு அடிச்சேன்னு ராட்சசி ராட்சசி
ஏன் இப்படி சத்தம் போடுற ஒண்ணு மாதிரி அடியா இருக்கிற உன் சத்த தெரு மாத்த கேக்குது உன்னோட நிம்மதி புள்ள பெரிய ஏமனா மேல கை வைக்கிறான் மேல கை வச்சா நான் சும்மா இருப்பேன் நினைச்சுட்டாரா ஒரு அடிக்கு நான் திருப்பி கொடுப்பேன் ஆச்சு ஏன் தெரியும் அவன் அடிச்சா திருப்பி அடிப்பியோ ஏன் திருப்பி அடிச்சா என்னவோ அவன் தானே முதல்ல அடிச்சா நீ நியாயமா அவனதான் கேட்கணும் அடி வந்துட்டு சும்மா அடிக்க சொல்றியா அதெல்லாம் என்னால முடியாது நான் என்ன உன சும்மா அடிச்சேன் நீ லவ் பண்ற ஒரு ஒருக்கே அவன் அண்ணனை கூட நம்ம வீட்டுல கத்துவான் என்ன பிடிச்சி தள்ளிடுவாங்க நீ எங்க நினைச்சுக்கிட்டு வேலைங்க பாப்ப ஐயோ தமைச்சு போமே நம்பி விட்டுனுப்பா சொல்லுவடா சொல்லுவ நீ மேல கை பறக்கும் அப்ப தெரியும் அந்த பாரதி யாருன்னு ஜெகரி பண்ணுவ என்ன பண்ணுவ என்ன பண்ணி வேணாம் சொன்ன கேட்க மாட்டியாடி நீ அப்படி பார்த்தாலும் இப்ப அதுக்கு நீ நடக்கிற எல்லாம் கூட அடிக்கிறானே பாத்தீங்களா பாருவானது நான் போய் அந்த பாணி வீட்டுல பேசிட்டு வந்தோம் இனிமே நீ அவன் கடைக்கு போறது அவன் வீட்டுக்கு போறதுன்னு ஏதாவது பண்ண நான் அவனை கூட்டு போட்டுருவேன் நான் அப்படிதான் போய் பாப்பேன் ஒரு நாள் ஆடுத பாரு இன்னொரு தடவை அவன் கடப்பாங்க போய் பாருடி கால் உரைக்கும் நான் பாரு நான் போவேன்டா போவேன் உன்னால என்ன பண்ண முடியும் நான் இங்க தான் நினைக்கிறேன் போய் காலோட உடனே அவசரம் போறதா உன்னை நெரிச்சோலே அவமானமா இருக்குடி ஊர்ல எல்லாருக்கும் யோகிட்ட தெரிஞ்சு போச்சு எங்க போனாலும் என்னைய அப்பனே நிக்க வச்சு கேட்கிறானே அசிங்கமா இருக்கு